உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. சீக்கிரம் எவ்வளோ நேரமா அதை எடுத்துட்டு இருக்க? அடே இருட்டி, எனக்கு என்ன இது முன்ன பின்ன எடுத்து பழக்கமா? இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். பிறகு நான் நல்லா பண்ணலைன்னா அதுக்கும் என்னதான் நீ ஏசுவா? ஆமா, உன்னதான் ஏசுவேன். நல்லா தானே சொல்லி கொடுத்தேன், ஒழுங்கா செய். ம். ராத்திரியெல்லாம் என்ன உறங்க விடாம சேலையும் மடிப்படுத்தி வைக்கணும், அப்பதான் காலையில உடுக்க அழகா இருக்கும்னு சொல்லிட்டா. எடுத்தும் கொடுத்தாச்சு. பிறகு இப்பயும் அதை எடு இதை எடுங்கியே ஏன்? அது அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் நீ நானும் கல்யாணம் முடிஞ்சு வெளியே போகிறோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம நல்லா இருக்க வேண்டாமா? நம்ம நல்லா இருக்க வேண்டாமான்னு கேட்காத, நீ நல்லா இருக்க வேண்டாமான்னு சொல்லு. நான்லாம் ஒரு வேட்டி 5 நிமிஷம் உடுத்துட்டேன், ரெடியாகி அப்பவுமே நிற்கேன். நீ தான் வளையல போடுதேன், செயினை போடுதேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கா. வெளியே எங்கேயாவது புறப்படணும்னா ஆம்பளைங்க ரெடி ஆகுதுக்கு 2 நிமிஷம் போதும். ஆனால் இந்த பொம்பளைங்கெல்லாம் ரெடியாக 2 மணி நேரம் தேவைப்படுதுப்பா. எங்கள் கஷ்டம் எங்களுக்கு, உங்களுக்கு என்ன? இவ்வளோதான் முடி இருக்கு, டக்குன்னு தலை குளிச்சுட்டு 2 தட்டை தட்டிட்டு உங்களுக்கு ஒரே சட்டை பேண்ட் இல்லைன்னா வேஷ்டி சட்டை உடனே கிளம்பிடுறிய. எங்களுக்கு அப்படியா? இவ்வளோ பெரிய முடி, குளிச்சு முடியை காய வச்சு அதை பின்னி அதுக்கு பூ வச்சு பிறகு சேலை, அந்த சேலையை ஒழுங்கா அங்கங்கே மடிப்பெடுத்து அழகா உடுத்து. பிறகு எங்களுக்கு தான் நிறையா இருக்குது. செயின், கம்மல், மோதிரம், ஒட்டியானம், வளையல், கொலுசு இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட வேணாமா? எம்மா தாயே, தெரியாமல் கேட்டுட்டேன். நான் ஒன்றும் கிளாஸ்ல படிக்க பையன் கிடையாது பாடம் எடுக்கிறதுக்கு. என்ன என்ன செய்ய, மக்கு வாத்தியாரா இருந்தா பாடம் எடுத்து தானே ஆகணும். ஏய் என்ன? கொடுத்த வேலையை முதல்ல ஒழுங்கா பாருங்க பாஸ். சரிம்மா தாயே, ஒரு 5 நிமிஷம் நின்றுக்கிடுங்க. என்ன, உங்களுக்கு அழகா மடிப்படுத்தி விட்டுறீங்க. அது வெயிட் பண்றேன். சீக்கிரம் சீக்கிரம் வேலையாகட்டும். உனக்கெல்லாம் மேக்கப் போடாத நான் கிடைச்சதுக்கே நீ இந்த பேச்சு பேசுற. ஒவ்வொருத்தவங்க ஃபேஸுக்கு அவங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர்னு எவ்வளோ பண்ணுறாங்க தெரியுமா? அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் பொழைய நீ. அட தங்கமே, அவங்கெல்லாம் முகத்துக்கு ஏதாவது அந்த மாதிரி போட்டாதான் அழகு. என் ஆளு சும்மாவே அழகுல்ல. என் ஆளே ஒரு பேரழகி, அவளுக்கு இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்லாம் தேவையா என்ன? ஐயடா, இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருந்தாதான் மேக்கப் பொருள் எதுவும் நம்மக்கிட்ட வாங்கி தர சொல்லி கேட்க மாட்டான்னு தானே அப்படி சொல்லுத? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. ஐயா, ஈஸின்னு பல்ல காட்டாம ஒழுக்கமா கொடுத்த வேலையை பாரு. வெளியே என்னதான் நம்ம பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட அடங்கிதான் போகணும் போல் இருக்கு. இதுக்குதான் எல்லாரும் சொல்றாங்களோ, வீட்டில் எலி வெளியில் புலின்னு. வெளியே புலியா இருந்தா மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? வீட்டுல இவ பேச கேட்கலன்னா சோறு போட மாட்டா, அவளைதான் பேயாட்டம் ஆடிடுவா. கடைசியில இதுக்கெல்லாம் பயந்து இந்த சூனாப்பானா இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. வேற யார் பேச்ச கேட்கும்? நம்ம பொண்டாட்டி பேசதானே கேட்போம். பிரியா, பிரியம்மா. என்னம்மா? ஏன் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க காலையில இருந்து? உனக்கு பசிக்கலையா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, எனக்கு எதுவும் வேண்டாம். அட என்ன மக்களே நீ இப்படி சாப்பிடாம கிடந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுது? இன்னும் 1 மாசத்துல கல்யாணத்தை வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு உடம்பு தேய்ச்சினா தானே நல்லா இருக்கும். அம்மா போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிடு. சாப்பிட்டு நம்ம வெளியே கோயிலுக்கு போயிட்டு வருவோம். என்னம்மா? அம்மா, எனக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுதே இல்லைம்மா. விருப்பம் இல்லையாம்ல? விருப்பம் உன்னை பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய பிள்ளையாக்கி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி இத்தனையும் பார்க்க தெரிஞ்ச எங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல பையனை பார்க்க தெரியாதுன்னா நீ லவ் பண்ணிட்டு வந்தா? அம்மா, அந்த பையன் நல்ல பையன் தாம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்ட பையன்லாம் கிடையாது. அப்படியே அரைஞ்சுன்னு வச்சுக்க பிரியா. இத்தனை வருஷம் உன்னை வளர்த்துருக்கேன். எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 3 வருஷமா லவ் பண்ணிட்டாலாம். அந்த பையனை என்னடி உனக்கு தெரியும்? இப்படிலாம் எவனையும் நம்பப்படாது. இப்போ பார்க்க எல்லாம் நல்ல உணவு மாதிரி தான் தெரிவானுங்க, அத்தனையும் நடிப்பு. என்ன, கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பார்த்து நேரில் பேசியிருப்பியா? அப்போ சிரிச்சு சிரிச்சு தான் நல்லவ மாதிரி பேசுவான். ஆனால் அவனோட முழு குணம் என்னன்னு உனக்கு தெரியுமாட்டி? ஏமா இப்படி தப்பாகவே நினைக்குதியே? நம்ம நல்லா வசதியாக இருக்கோம், அவங்க வீட்டில் வசதி இல்லை, அதுதானே உங்களுக்கு பிரச்சனை. ஆமாட்டி, நீ எங்களுக்கு ஒத்தைக்க ஒரு பிள்ளை, உன்னை நாங்கள் இப்படி வளர்த்து வச்சுருக்கோம். இவ்வளோ சொத்து பத்து எல்லாம் இருந்து உனக்கு இங்கே என்ன குறை? அப்படி வச்சுருக்கோம். நீ போகிற இடத்துல அங்கே போய் அந்த வீட்டில் இருப்பியோ? அந்த பையன் வீட்டில் அவ்வளோ ஏழை குடும்பம், அவங்க அப்பா அம்மா அந்த பையன் எல்லாரும் வேலைக்கு போகிறாவ. நாளைக்கு உன்னாங்க கட்டி கொடுத்து நீ வேலைக்கு போய் திருவியோ? ஏம்மா நீங்கள் இப்படி நினைக்கிறிய? அவனை மனசார விரும்பிட்டு நான் இன்னொருத்தனை எப்படிமா கல்யாணம் பண்ணது? இங்கே பாரு, நீ ஒருத்தனை விரும்புகிற விஷயம் நம்ம வீட்டோட முடிஞ்சிடணும்.
மாப்பிள்ளை வீட்டுக்கு எக்காரணத்தை கொண்டாது நீ சொன்னேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. உங்கள் அப்பங்கிட்ட நீ அந்த பையனை மறந்துட்ட, நம்ம சொல்கிறத நம்ம பிள்ளை கேட்பான்னு சொல்லிட்டான்னு சொல்லி சம்மந்தமாக்க வச்சுருக்கேன். இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பன் காதுக்கு போச்சு, அடிபட்டே செத்து போயிடாத. உன்னை பிறகு கொன்று விடுவான். உன்னை மட்டுமா கொள்ளுவான், பிள்ளைய வளர்க்க லட்சணத்தை பாருன்னு என்னையும் சேர்த்து தான் அடிச்சு கொள்ளுவான். ஒழுங்காக நடந்துக்கிற வேலையை பாரு. இப்படி திங்காமல் மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத. ஒழுக்கமாக தாரதை தின்னுட்டு நாங்கள் சொல்லியதை கேட்டுட்டு வீட்டில் கடை. உனக்கு 1/4 மணி நேரம் தான் டைம் தருவேன். ஒழுங்காக துணியை மாற்றிட்டு இப்போ புறப்படு. 2 பேரும் கோயிலுக்கு போகணும். ஜோசியர் உன்னை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போக சொல்லியிருக்காரு. அம்மா அம்மா நம்மானுட்டுலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லியதை சொல்லிட்டேன். அதுக்கு மீறி எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா நானும் உங்கள் அப்பனும் விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவோம் பார்த்துக்க. ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிறிய? பிறகு அதான் நடக்கும். ஒத்த பிள்ளையை வளர்க்க தெரியலன்னு ஊரெல்லாம் என்ன ஏசியதுக்கா? ஒழுங்காக நாங்கள் சொல்லிய பேச்ச கேட்டு நாங்கள் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணுற வேலையை பார். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட, அணைத்துக் கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய். எல்லாம் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது தெரியுமா? அட போக்கா நீ வேற. நான் என்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு போட்டேன்? நான் எப்பயும் சட்டை வேஷ்டி போடுவேன், அதையே போட்டு பழகிட்டு இது எனக்கு வித்தியாசமா தெரிவு. ஏல வயசு பையன் தானே நீ, வயசு பையன் மாதிரி நடந்துக்க. உன் வயசு பயலுவெல்லாம் எப்படி ஸ்டைல் பண்ணுதானுவ? நீ தான் இருக்கியே எப்போ பாரு பழைய காலத்து ஆள் மாதிரி வேஷ்டியை கட்டிட்டு. ஏன் வேஷ்டியை கட்டினா அதுல என்ன அசிங்கம் உனக்கு? அசிங்கம்னு சொல்லலைல்ல, அது நம்ம தமிழ்நாட்டோட உடை தான். நான் அதை தப்பு சொல்லலை. அதையும் கட்டிக்கிடணும். அப்பப்போ வேற ஏதாவது இந்த மாதிரி துணி போட்டாலும் நல்லா இருக்கும்ல. அது என்னமோ அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்லை, நீ இப்போ அப்பா கூட அப்படியே விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுலேயே நீ அக்ரிகல்ச்சர் தான் படித்த, அதனால இப்படி சுற்றிட்டு இருக்க. இதுவே வேற ஏதாவது படிச்சிருந்து அதுக்கு தகுந்த வேலைக்கு ஆஃபீஸ்க்கெலாம் போனால் அப்படியே ட்ரெஸ் போட்டு போவா. அப்படி எப்படி ஆஃபீஸ்க்கு போட முடியும்? அங்கே போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுவேன். நான் வயலில் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு அதுதான் நல்லா இருக்கும். சரிடே, அப்பப்போ இந்த மாதிரியும் போடலாம்ல. ஐயோ சரி போடுதேன் விடு. போன முறை நீ வந்தல்ல அக்கா வீட்டுக்கு, அப்போவே உங்கள் மாமா இதை கொடுத்து விட சொன்னாவ உங்ககிட்ட. நான் தான் அந்தால மறந்துட்டேன். நீ போன பிறகு வந்து ஏன் கொடுக்கலன்னு கேட்டாவ. அதான் இந்த முறை ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி விடு, மாமாக்கு நான் ஃபோன் போட்டு சொல்லிக்கிடுறேன் நல்லா இருக்குன்னு. ஆ சரில. இந்த முறை ஊருக்கு போயிட்டு மாமா சீக்கிரம் வந்துருவாப்ல இல்லை நாள் ஆகுமா? இல்லைல்ல, வேலை விஷயமான்னு போனாவே 4 நாள் 5 நாள் அங்கே தங்கி தான் இருக்க மாதிரி இருக்கு அவியலுக்கு. இப்பயும் வேலைக்காக தானே போயிருக்காவே. ஏதோ மீட்டிங் இருக்கான், அதை முடிச்சுட்டு இன்னும் 2-3 கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமா. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவாவே. எப்படியும் ஒரு 4 நாள் ஆயிரும்னு நினைக்கேன். இந்த வாரம் இங்கே தான். சரி சரி, பிறகு வேலையும் பார்க்கணும்ல. அவியவளுக்கு என்ன வேலையோ அது தகுந்த மாதிரி நம்ம பார்த்து இருந்துக்கிடணும்ல. என் புருஷனும் உன்ன மாதிரி விவசாயம் பண்ணால் தினமும் சாப்பாடு சாப்பிட்றது, பிறகு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுமா இருந்திருப்பாவ. பாரு, அவி ஆஃபீஸில் ஒரே அலைச்சலான வேலை தான் அவியலுக்கு. ஏக்கா உனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இந்த வேலை ஈஸிங்க மாதிரி இருக்கும். மாமாக்கு அந்த வேலை செஞ்சு பழக்கம், எனக்கு இதுலேயே நின்று பழக்கம். இப்போ மாமாவை வந்து இதில் வேலை செய்ய சொன்னால் அவியலுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வயலில் என்னாலும் வேலை பார்த்து ஓடி திரிஞ்சு நின்றுட்டு இருந்த எனக்கு ஆஃபீஸில் போய் மாமாவை மாதிரி வேலை செய்ய சொன்னால் அது எனக்கு சிரமமாக இருக்கும். அதுவும் சரிதாம்ல. யார் என்ன வேலை செய்கிறாங்களோ அதே இருந்தால் தான் அவியலுக்கு நல்ல பழக்கமாக இருக்கும் அதில். ம் சரி, என்ன நான் வர்றதுக்குள்ளேயே மருமகனும் உறங்க வச்சுட்டா? ஆமாம், நீ வர வரைக்கும் முழிச்சிட்டேவா கிடப்பான். என்ன அழுகங்க, எப்பா தாங்க முடியல உன் மருமகன் பண்ணிய சேட்டை. அழுதானா? எதுக்கு? மாமனை காணும்னா? மண்ணாங்கட்டி சோறு திங்க மாட்டேன்னு ஒரே அழுவ. ஏன் சோறு திங்க மாட்டேக்கா? வேற எதுவும் இடையில குடுத்தியோ சாப்பிட்றதுக்கு முந்தி? ஒன்றும் கொடுக்கலல்ல. அங்கெல்லாம் எங்கே அவனை ஒத்தைக்கு என்னால் பார்க்கவே முடியல. அதனால தினமும் சோறு ஊட்டும் போது ஃபோனை கொடுத்து கொடுத்து பழகிட்டேன். அவன் அந்த ஆளை ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு பழகிட்டானா. பிறகு என் ஃபோனு வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. வீட்டில் அப்பாவும் இல்லை, நீயும் இல்லை. நீங்கள் 2 பேர் இருந்தாவது உங்கள் ஃபோனையாவது வாங்கி காட்டியிருப்பேன். அதான் ஆச்சிக்கிட்ட பட்டன் ஃபோன் தான் கிடக்கு. அம்மா செல்லுலேயும் ரீசார்ஜ் முடிஞ்சு போயிட்டான். அதான் திங்க மாட்டேன்னு ஒரே அழுவ. பிறகு ஃபோனுக்கு எங்கே போட 4 அடியை போட்டு மிரட்டி உருட்டி திங்க வச்சு உறங்க வச்சிருக்கு. எல்லாம் உன்னை சொல்லணும். நீ பழக்கி வச்ச பழக்கம் அப்படி அவனுக்கு. நீ ஆரம்பத்தில் அப்படி கொடுக்க போய் தானே அவன் அதை நினச்சி கேட்கான். உன்னை யார் ஃபோனெல்லாம் கொடுத்து பழக்க சொன்னான்?
வெளியே வாசலுக்கு தூக்கிட்டு போய் அந்த வண்டி காக்கா புறான்னு எதையாவது காட்டி சோறு ஊட்டுவாளா, ஃபோனை கொடுத்து பழக்கி வச்சிருக்கா. என்னத்தெல்லாம் செய்ய நான் அங்கே ஒத்தைக்கு அவியலும் வேலைக்கு போயிடுவாவ. நான் இவனை அங்கே பாரு இங்கே பாருன்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஃபோனை கொடுத்தா ஃபோனை பார்த்துட்டே நம்ம எத்தனை வாய் கொடுத்தாலும் தின்றுவான். அப்படி பழகாதுக்கா, என்னைக்குனாலும் அது நல்ல பழக்கமா சொல்லு. பழகிட்டோம்ல, பரவாது என்ன செய்யனே தெரியல, அது மாற்றவும் முடிய மாட்டேக்கு. ஒரு 2-3 நாள் ஆரம்பத்தில் உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். வெளியே எங்கேயாவது வேடிக்கை காமிச்சு காமிச்சு ஊட்டு. பிறகு அப்படியே படிப்படியாக குறைச்சிக்க. சரில, அப்படியே பண்ணுதேன். ஆமாம், நான் ஒன்று கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? உனக்கும் ஆச்சிக்கும் ஏதோ முட்டிக்கிட்டாமா? யாரு சொன்னா? அம்மா சொன்னாவளோ? ஆமாம், அம்மா தான் சொன்னாவ. நீ ஆச்சி ஏதோ சண்டை போட்டியே நேற்று, பிறவு இன்னும் பேசவே இல்லைன்னு சொன்னாவ. ஆமா ஆமா, சண்டையாயிட்டு. பிறகு நான் சாயங்காலம் வந்து சமாதானப்படுத்திக்கிடலான்னு தான் நினைச்சேன். நான் வர்றதுக்கே ராத்திரி ஆயிட்டு. அப்போ காலையில் எழுந்திரிச்சு சமாதானப்படுத்த வேண்டியதானே? ஏட்டி கிறுக்கி, நான் தான் விடிய கிழமை வயலுக்கு போயிட்டு இப்பதானே வந்தேன். ஓ ஆமாம் அண்ணே, நான் வந்ததுலேருந்தே உன்னை காணும், நீயே இப்போ தானே வந்தேன். சரியான அறவே கடை இருப்பா போல. யோல, என்னை பார்க்க உனக்கு அறவே காடு மாதிரி இருக்கோ? முழு வேக்காடு மாதிரி தான் இருக்கு. சரி பாவம்னு அறைய குறைச்சிக்கிட்டேன். போல மெண்டலு. அம்மாடி, சாப்பாடு ரெடி ஆகிட்டு வா சாப்பிடலாம். ஐயா நீ இங்கே தான் இருக்கியா? வா சாப்பிடுவோம். என்னாச்சு அவன்கிட்ட பேசுதியே? ஏன்டி பேசுனா என்ன? இல்லை நீங்கள் சண்டை போட்டியே பேச மாட்டியன்னு அம்மா சொன்னாவ. இப்போ அவனை சாப்பிட கூப்பிடுதியே? அட ஆமாம், என்ன நம்ம தான் சண்டை போட்டோம்ல, மறந்தே போயிட்டோமே. ம் இந்த வேலையெல்லாம் சரியா பாப்பா இவா. ஆச்சி ஆச்சி. ஆச்சியை வந்து கூப்பிடுதான்ல, பிறகு அந்த மாதிரி திரும்பி நிற்கிய. எனக்கு யாருக்கிட்டையும் பேச விருப்பம் இல்லைம்மா, ஒன்று சாப்பிட தான் கூப்பிட்டேன், வா. ஆச்சிக்கு என் மேல கோவம் போகல அப்படிதானே? நான் யார் மேலேயும் கோவத்தில் இல்லைப்பா. நான் என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துக்கிட்டேன். பாவம், இந்த வயசானவ ஏதாவது பண்ணுனா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துருமே. எதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தா நான் அமைதியாக இருந்துக்கிட்டேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிட்டா. இப்ப பாரு ஆச்சி. ஐயோ ஐயோ, என் கையில ரத்தம் ரத்தம். மக்களே என்னையா ஆச்சு? எங்கேயே ரத்தம்? கையை காமி. சும்மா தான் சொன்னேன் ஆச்சி. என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னியல்ல, அதான் பேச வைக்கிறதுக்காண்டி போய் சொன்னேன். நீங்க என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாலும் எனக்கு ரத்தம் வருதுன்னு அடிச்சு பிறண்டு ஓடி வந்தியல்ல. இப்படிப்பட்ட ஆச்சிட்ட நானும் கோபமா முஞ்சு திருப்பிட்டு பேசாம இருக்க முடியுமா? உங்ககிட்ட பேசாமனா எங்க ஆச்சி போவேன்? அடக்கல்ல பயலே. ஆமாம் மக்களே, நானும் உங்களை விட்டு எங்கே போவேன்னு சொல்லு. எனக்கு பேரன் பேத்தி, நீங்கள் தான் என் உலகமே. உங்ககிட்ட ஆச்சு எவ்வளோ நாள் கோவத்தில் இருந்துட்டு போகிறேன். சும்மா அப்படி கோவத்தில் இருக்க மாதிரி சொன்னேன் மக்களே. ஆனால் நான் அப்படிலாம் ஒரு நாளும் உங்களை பிரிஞ்சு போக மாட்டேன். என்ன வாங்க மக்களே, சாப்பிட போவோம். அட என்ன ஆச்சு நீ? உங்கள் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்திருக்கு, நீங்கள் ரொம்ப நாள் பேச மாட்டேன்னு நினச்சா பொசுக்குன்னு பேசிட்டா. இந்த கிழவிக்கு அப்படி என்ன வெட்டி கவுருவோம் பேரன் பேத்திக்கிட்ட? இதுக்கு தான் சீக்கிரம் கிளம்பி வான்னு சொன்னால் கேக்கியா? நேரம் பிந்தி வந்தாச்சு. சரி, பூஜை ஆவதுக்கு இன்னும் நேரம் இருக்கு போல. நம்ம செத்த நேரம் அங்கே போய் உட்காருவோம். பூஜை ஆன பிறகு கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு இங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். என்ன? ம் சரிம்மா. அமுதா ஆண்டி. அமுதா ஆண்டியா? நம்மளை யார் கூப்பிடுதா? இவங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்தவங்களாச்சே. நேற்று கூட வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட என்னை பற்றி கேட்டாங்க. அம்மா தான் நான் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி விட்டுட்டாங்களே. இந்த பிள்ளை என்ன அடிக்கடி நம்ம கண்ணிலே பட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா நேற்று தான் பார்த்தோம் பாரா. பிறகு இன்னைக்கும் கோயிலில் பார்க்குறோம். சாமி கும்பிட வந்தியம்மா? ஆமாம் ஆண்டி, நேற்று தான் பார்த்தோம். பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்களை பார்ப்பேன்னே நினைக்கல. நான் வெளியே அங்கே பூ வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேனா, அப்போ தான் உங்களை பார்த்தேன். நீங்கள் வேகமாக உள்ளே வந்துட்டு இருந்தீங்களா, அங்கேயே கூப்பிடலான்னு நினச்சேன். கூட்டமாக இருந்தால் அதான் கூப்பிடல. உள்ளே இந்த கூட்டத்தில் எங்கே பார்க்க போகிறோன்னு நினச்சேன், ஆனால் பார்த்துட்டேன். அப்படியாம்மா, வெளியே பார்த்தியோ? ஆமாம் ஆண்டி, பார்த்தேன். ஹாய் பிரியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க்கா. நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் உங்களை தான் பார்க்க முடியல. ஐயோ, இந்த பிள்ளை வந்தது வேற பிரியாக்கு தெரியாதே. பிறகு வந்தியெல்லாம் நான் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லிட போகிறா. நீங்கள் வந்தது தான் எனக்கு நேற்றே தெரியுமேக்கா. நான் வீட்டில் இருக்கும்போதே நான் இல்லைன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் தான் உங்கள் வீட்டாளுங்க யார்கிட்டையும் பேசவே விட மாட்டேங்கிறாங்க. நான் உண்மையை சொல்லிடுவேன்னு. அதான் சொன்னேன்லம்மா, அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கொஞ்சம் வெளியே போயிட்டான்னு. நீ வந்த நேரத்துக்கு செத்த நேரத்துக்கு முன்னாடி தான் போன பார்த்துக்க. பரவாயில்ல ஆண்டி, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், ஃபோனை காங்கலன்னு தேடிட்டு இருந்தியே, கிடச்சிட்டாமா? ஃபோனை காணுமா? யார் ஃபோனை? யார் ஃபோனா? ஏம்மா நீ தானே நேற்று உன் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு வீட்டுக்கு தேடி வந்தா? ஐயோ, நான் தானே ஃபோனை காணும்னு பொய் சொல்லி அவங்க வீட்டுக்கு போனேன், மறந்துட்டேனே. ஆமாம் ஆண்டி, ஆமாம் என் ஃபோனை தான் காணோன்னு வந்தேன். கிடச்சிட்டு. அப்படியாம்மா, கிடச்சிட்டா? எங்கேருந்து? எங்கே இருந்தது? எங்கே? காரில் திரும்ப ரிட்டன் போகும்போது அந்த சைடில் விழுந்திருக்கு காருக்குள்ளே. நான் தான் கவனிக்கல. காரை மேலோட்டமாக தேடிட்டேன். பிறகு வீட்டுக்கு போய் நல்லா தேடும்போது கிடச்சிட்டு.
அப்படியாம்மா, சரி சரி. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் இருந்தால் எப்படியும் காலையில் சுத்தம் பண்ணும்போது பார்த்துருப்பேன். பார்க்கலன்னு தான் எங்கள் வீட்டில் இல்லை, எதுக்கும் பார்ப்போன்னு பார்த்தேன். என்னம்மா? ஆமாம் ஆண்டி. ஒரு பொருளை காங்கலன்னா எங்கெங்கே கடைசியாக போனோமோ அந்த இடம்லாம் போய் தேடணும்ல, அதான் அங்கே வந்தேன். சரிம்மா சரி, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நல்ல சான்ஸு. இப்போ இவங்க கிட்ட எப்படியாவது பேசி பிரியா நம்பரை வாங்கிட்டேன்னா அர்ஜுனுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் இவங்க அம்மாவும் இருக்காங்க, எப்படி கேட்குறது பிரியா கிட்ட? அவங்க அம்மா முன்னாடி கேட்டால் எதுவும் தப்பாக எடுத்துக்குவாங்க. அதனால் பிரியாவை ஒரு செல்ஃபி எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் நிற்கும்போது உங்கள் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுடலாமா? இதுதான் நல்ல ஐடியா. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். என்ன ஆண்டி, சாமி கும்பிட்டு தானே வந்தீங்க, பிறகு கிளம்புறேன்னு சொல்கிறியே? ஆமாம்மா, சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகணும். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கமா, கால் ரொம்ப வளைவு. அதனால் அங்கே எங்கேயாவது கொஞ்சம் போய் உட்காந்துருந்தோன்னா பூஜை ஆன உடனே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். ஓகே ஆண்டி, நானும் சாமி கும்பிட்டு தான் வந்தேன். பூஜையாக நேரம் ஆகும்ல, நானும் உங்கள் கூட வரேன். கொஞ்ச நேரம் நம்ம 3 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். பூஜை ஆன உடனே நானும் சாமி கும்பிட்டுட்டு போகிறேன். கடவுளே, நானே நம்ம பிள்ளையை யார்கிட்டையும் பேச விடக்கூடாது, இவ எதுவும் சொல்லி தொலைஞ்சிருவான்னு பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா நேற்று இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கா. வந்தவ போகிறாளா, நம்ம கூடயே இருப்போங்க. நான் இல்லாத நேரம் அசந்த நேரமாக பார்த்து இவ உண்மையை உளறிட்டானா என்ன செய்ய? இவாளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததான் முதல் தப்பாக போச்சு. என்னத்தை செய்ய, ஜோசியர் தான் இன்றைக்கி நல்ல நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பிள்ளை மனசு நல்லா மாறிடுவா, நல்லபடியாக இருப்பான்னு சொன்னார். அதனால தானே கூட்டிகிட்டு வந்தேன். சரிம்மா, வா போய் உட்காருவோம். சரி ஆண்டி. அதுக்கு முந்தி நானும் பிரியாவும் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டுமா? எதுக்குமா அதெல்லாம்? இல்லை ஆண்டி, நீங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு சடனாக வர சொன்னீங்கல்ல, அப்போது பொண்ணு ஃபோட்டோன்னு சொல்லி எதுவுமே அங்கே வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. அதனால் நாங்களும் நேரில் வந்து தான் பார்த்தோம். எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி அண்ணாலாம் ஊரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லி ஃபோட்டோ கேட்டாங்க. நானே ஃபோட்டோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி மாமா கிட்ட வாங்கி தர சொல்லணுன்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நேர்லேயே பார்த்துட்டேன்ல, அதனால் நான் ஒரு செல்ஃபி எடுத்தேன்னா அவங்களுக்கெல்லாம் பொண்ணு ஃபோட்டோவை காட்டுவேன். அதுக்கு தான். ஐயா, அவளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பிடிக்கவே செய்யாதுமா. ஐயோ, ரொம்பலாம் இல்லை ஆண்டி, ஒரே ஒரு ஃபோட்டோ தான். ஐயோ, இவ வேறு சொன்னால் கேட்க மாட்டா போல. இந்த பாரு, ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோக்கு மட்டும் நில்லு. தேவையில்லாமல் அவட்ட எதுவும் பேச்சு கொடுத்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. சரிம்மா, எடுத்துக்க. பிரியா, என் மொபைலில் கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா ப்ராப்ளம். ஸோ உங்கள் மொபைலில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், அதுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஏம்மா, அவகிட்ட மொபைலெல்லாம் இல்லை, உடஞ்சிட்டு. அப்படியா ஆண்டி, எப்போ உடஞ்சிது? அது 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 1 மாதத்துக்கு முந்தி. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, 1 மந்த்தாக ஃபோன் கூட இல்லாமையா இருக்காங்க? ஆமாம், ஃபோன் கொடுத்தா சும்மா ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதான் ஃபோன் ஒன்று புதுசு வாங்கி தரல. பிறகு கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை வாங்கி தந்தா வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வீட்டில் மற்றதெல்லாம் பழகட்டும், கொஞ்சம் கூட சமைக்க தெரில, எந்த வேலையும் தெரியல, அதான் அதெல்லாம் பழக சொல்லியிருக்கோம். என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க? நல்ல வசதியாக தான் இருக்காங்க, காசு பணத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. 1 மாதத்துக்கு முன்னாடியே ஃபோன் உடஞ்சி போச்சுன்னா ஒரு ஃபோன் கூடவா பிள்ளைக்கு வாங்கி தர மாட்டாங்க? இதுக்கு மேலே இங்கே நிற்கப்படாது, கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கிடலாம். சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே கிடக்கா இவ வேற. ஹலோ. ஆமாம். ஓ, அப்படியா? சரி, உடனே வரேன். ஏம்மா, நான் அவசரமாக வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, இன்னொரு நாள் பார்ப்போம். என்ன, வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்களாம், போய் அதை என்னன்னு பார்க்கணும். போயிட்டு வரேன். ஏட்டி வா போவோம். ஆண்டி. அட, என்ன இவங்க இவ்வளோ வேகமாக போகிறாங்க? ஃபோன் வந்த சவுண்டு கூட கேட்கலையே. என்னமோ.